நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? இப்போ நம்ம கெந்திங்கில் இருக்கோம். கெந்திங்கில் ஜாலான் பெருமாய் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிஸ் ஹார்டன் ஹோட்டல். இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். இப்போ நம்ம காலையில் நம்ம போயிட்டு இந்த ஏரியாவை வந்து அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். நாம் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவிஸ் கார்டன். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து விண்ட் மில் அப்பார்ட்மெண்ட். அகோடா booking.comல புக் பண்ணிக்கோங்க. நான் தங்கியிருந்த ரூம் வந்து வெறும் 65 வெள்ளி தான். ரொம்ப கம்மியான ஒரு விலை. 2 பேர் தங்கிக்கலாம். இன்னும் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா 100 வெள்ளிக்கு இருக்குது. நல்லா 2 ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அழகான ஒரு ஏரியா, அழகான ஒரு ரூம். ஓகே, இந்த ஜாலான் பெருமாய் பற்றி நம்ம இப்போ அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் மில்ஸ் அப்பார்ட்மெண்ட். நம்ம வந்து 8வது மாடியில் தங்கியிருந்தோம். அங்கே இருந்து அப்படியே நம்ம கண்ணாடி திறந்து பார்த்தோம்னா அந்த வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஜாலான் பெருமாய் இந்த ஏரியாவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து அந்த கெந்திங்க்கு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியா வந்துடுது. நீங்கள் வந்து ஒரு மிதமான குளிரில் தங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தங்கிக்கலாம். இதுக்கு மேலே போகும்போது இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்ல குளிராக தங்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே போய் தங்கிக்கலாம். மேலே ரூம் விலை அதிகமாக இருக்கும். நம்ம ரூம்லேருந்து அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே நடந்து வந்தால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பஜார் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஹோட்டல் தான். இந்த மேலே இருக்கு பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஹோட்டல் தான். ஓகே, இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து ஜாலான் பெருமாய். இப்போ இங்கே வாகனம்லாம் போகுது இல்லையா, அந்த சைடு போனால் அப்படியே ஹைவே போயிடலாம். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கெந்திங் போகிறதுக்கு ஆரம்பமான ஒரு ஏரியா. இந்த இடத்த பற்றி சொல்கிறதா இருந்தால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிதமாக தான் இருக்கும். அதாவது காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே தான் வெயிலே தென்படும். இந்த பாருங்கள், லைட்டாக சூரியன் வந்து லைட்டாக தெரியுது, மேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலே தெரியாது. இந்த வெயில் அடிக்குது இல்லையா, இப்போது இந்த வெயில் கூட இருக்காதான், நல்லா வந்து ஜில்லுன்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏரியாவை சுற்றி, அதாவது நீங்கள் கெந்திங் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும், விலை கம்மியாக சாப்பிட்ணும், நிறையா பொருள் வாங்கணும் அப்படின்னா இதுதான் பஜார். இந்த பாருங்கள், எல்லா பஜார் இருக்குது. 7-Eleven, KK எல்லா கடையும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் சுற்றி இங்கே ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. மலேசியாவிலே தெரு நாய் வந்து நான் இங்கே தாங்க பார்க்குறேன். ஆத்தாடி, இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட நாய் இருக்குது. அம்மாடி, இங்கே பாருங்கள், தெருநாய் குறுப்பு அலையுது. ஓகே, ஜாலான் பெருமாய் பார்த்துங்க, சூப்பராக இருக்கா. உயர்ந்த கட்டடங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல்லாக வந்து ஹோட்டல் ரூம் எல்லாமே இருக்குது. நாம் தங்கியிருந்தது 65 வெள்ளி. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வெள்ளிக்கு மேலே இருக்குது ஹோட்டல் எல்லாமே. ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே அந்த ஏரியாவை நடந்து சுற்றி பார்ப்போம். சின்ன ஏரியா தான், ரொம்ப பெருசு இல்லை, சின்ன இடம் தான். ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோடு வந்திருப்போம். வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விஸ்தா அப்படின்னு ஒன்று இருக்கும். விஸ்தா ஹோட்டல் விஸ்தா, அங்கேயே தங்கியிருந்தோம். இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 7-Eleven, KK இந்த ஏரியாவிலும் இருக்குது, பக்கத்து தெருவிலே. அதே போல் இங்கே நீங்கள் ரூம் போட்டிருக்கீங்க, துணிலாம் துவைக்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இங்கே வந்து டோபி இருக்குது, லாண்ட்ரி. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா நிறையா சாப்பாடு கடைகள் இருக்கிறதுனால. சூப்பர். நம்ம இப்போ காலையில் சாப்பிட்ருவோமா? வாங்க, MNZ பிஸ்ட்ரோ நாசி கண்டார். சரிங்களா, காலையில் மணி வந்து 10 மணி ஆகுது. 10 மணிக்கே எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணே. இப்போ காலையில் என்ன சாப்பிடுறதுக்கு? காலையில் ரொட்டி தோசைலாம் இருக்கா? சப்பாத்தி இருக்குது. எல்லாமே இருக்குது, சாப்பாடும் இருக்குது. ஓகே ரைட்ண்ணே. ரொட்டி சனை போடலாமா? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? பரமக்குடியா? அடடா. ஆமாம், சரி. எந்த ஏரியா பரமக்குடியில்? எமனேஸ்வரமா? ரைட்டு, சூப்பர் தான். இந்த ரொட்டி சொல்லியிருக்கு. தண்ணி ஐஸ் வாங்கி கொடுங்க. ஆமாம், நல்லா ஸ்பெஷலாக ஐஸ் வாங்கி கொடுங்க. குழம்பு சாப்பிடுங்க. அலைக்கு சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நீங்களும் பரமக்குடியா? மணமேல்குடி. ரைட்டு, மணமேல்குடி. நம்ம இது கோட்டைப்பட்டினம். போடுங்க ரொட்டி. காலையில் 10 மணிக்கெலாம் காலை வியாபாரம் முடிஞ்சிருது. முட்டை ரொட்டி போடுறீங்களா? ரைட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி துளோர், முட்டை ரொட்டி. ரைட்டு. நீங்கள் எந்த ஊர்? அரியலூரா? கோரிங் மாஸ்டரா?
ஓகே நிறைய பாருங்க காலையிலேயே வந்து பொரிச்ச கோழி நல்லா பொரிச்ச மீன் இதான் ஐயா பவாங் அப்படியே பாருங்க கறி வகைகள்லாம் பாருங்க. இங்கே வந்து நம்ம இந்தியா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா இந்த கடையில் வந்து சாப்பிட வேண்டியதான். இல்லை நம்ம ஊருக்காரால தான் இருக்கு. வெஜிடபிள்லாம் பாருங்க இதான் வந்து பாவக்காய் பொரியல். இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பாவக்காய். அப்படியே ரொட்டிக்கு சம்பவம் பண்ணுங்க கறியை. நல்லா ஸ்பீடாக செய்கிறீங்கண்ணே. ஓகேண்ணே. பார்த்தீங்களா இதான் மைல் வாய்ஸ். ஓகே நண்பர்களே வாங்க ரொட்டி துளூர் சாப்பிடுவோம். பரோட்டாவிலேயே மலேசியா பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். சூப்பராக இருக்குங்க. ஓகே MNZ காலையில் சாப்பிட்டோம் அருமையாக. ஆஹா நல்லா குழுன்னு இருக்குங்க. வாங்க அப்படியே இன்னும் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். ஓகே நம்பையில இப்போ நம்ம இங்கே இருந்து அப்படியே வாங்க இன்னும் ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த ஏரியா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி. ஸோ இது எல்லாமே இது எல்லாமே வந்து மலை தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த பில்டிங் வந்து நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு கேகே மார்க். இந்த விண்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் நிறைய ஹோட்டல் வந்து இங்கே இருக்குது. அந்த விண்ட் சிட்டிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சுற்றி நிறையா அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வரிசையாக வந்து சாப்பாடு கடைகள், ஸ்டால் கடைகள் இருக்குது பாருங்கள். வாங்க. ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்கன் ஃபுல்லாக வந்து சாப்பாடு தான். இது ஃபுல்லாக வந்து மலாய் ஸ்டைலாக ஃபுல்லாக. இது ஃபுல்லாக வந்து ஃபுட் கோர்ட், நிறைய கடைகள் இருக்கும் இந்த ஒரு இடத்துல வந்தோம் அப்படின்னா. அப்படியா? தமிழ் தெரியுதா? தமிழ் தெரியுமா? சரி. ஓகே நண்பர்களே இப்போ வாங்க இப்போ அடுத்த வந்து இன்னும் அப்படியே நடந்து போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து சுற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா குழுன்னு இருக்குங்க. வெயில் அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது, வெயில் இல்லை. ஓகே நீங்கள் வந்து பெருசாக முதலீடு பண்ணி இந்த வீடுலாம் வாங்கி வாடகைக்கு விடணும் அப்படின்னா இங்கே வந்து வீடு வாங்கிக்கலாம். இந்த பில்டிங்கில் சுற்றி நிறைய வீடுகள் இருக்கும் இந்த இடத்துல. இங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல பிஸ்னஸ். இந்த மாதிரி புது ப்ராஜெக்ட் டூரிஸ்ட் பிளேஸில் பண்ணும்போது அதெல்லாம் வாங்கி போடுங்க. ஃப்யூச்சரில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். இடங்களில் வீடு வாங்கும்போது என்ன லாபம்னா அந்த மாதம் டியூ கட்டுறோம்ல, அந்த டியூவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு விட்டு அந்த ரெண்டுலேருந்து நீங்கள் டியூ கட்டிக்கலாம். மேற்கொண்டு அதில் காசும் வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி வாங்குங்க. இது பாருங்கள் மேமாங்கு மியாவ். இப்போ மலேசியாவில் உங்களுக்கு சாப்பாடு கடைகள் விதவிதமாக இருக்குது. நல்ல ஒரு பனிமூட்டமாக தெரியுதா? இங்கேயே பனிமூட்டம்னா அப்போ மேலே எப்படி இருக்கும் பாருங்கள். மலேசியா தேசிய கொடி பறக்குது பாருங்கள் அழகா. ஓகே இந்த கேகேலேருந்து அப்படியே இந்த சைடு போனோம்னா நல்லா அழகாக பசுமையாக தெரியுது. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே இந்த பாருங்கள் அடர்ந்த காடாக இருக்கா, நல்லா பசுமையாக இருக்குது இந்த சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இது மேலே பில்டிங்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ மலேசியாவில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இந்த டூரிஸ்ட்லாம் வர்ற இடங்களில் இந்த மாதிரி குப்பைகள் வந்து பார்க்க முடியுது. தயவுசெய்து குப்பைகளை கீழே போடாதீங்க. குப்பை தொட்டியில் போடுங்க. குப்பை தொட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்லேயே குப்பையை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குப்பை தொட்டியில் போடுங்க. மலேசியா நல்ல ஒரு அழகான பசுமையான ஒரு நாடு. தயவுசெய்து குப்பையை கீழே போடாதீங்க. ஏன்னா கீழே வந்து அந்த ட்ரைனேஜ் அந்த சாக்கடையெல்லாம் கீழே ஓடுது, அப்புறம் அது போய் அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி குப்பையெல்லாம் கீழே போட்டிங்கன்னா இப்படி போய் அடைச்சிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் O2 கிளினிக் ஒன்று இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் வசதியும் இருக்குது இந்த ஏரியாவில். இது வந்து கேகே ஃபுட் கோர்ட். அந்த கேகே மாட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கேகே ஃபுட் கோர்ட். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது பணம் போடணும், பணம் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேகே மாட்டுக்குள்ளே மிஷின் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பணம் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம். டெபாசிட்டும் பண்ணலாம், பணம் எடுக்கவும் செய்யலாம். டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளி சார்ஜ் ஆகும். இந்த ஏரியாவில் சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கடை தான். சாப்பாடு கடைகள் அதிகமாக இருக்குது. எல்லா மக்களோட கடையும் இருக்குது. மலாய் மக்களுடைய, சீன மக்களுடைய, நம்ம தமிழ் மக்களுடைய கடைகள் இருக்குது. இந்த ஸ்டார்பக்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோனாஸ். ஸோ மேலே போகிற மக்கள் பெட்ரோல் போகணுன்னா இங்கே வந்து போட்டுக்கலாம், கீழே இறங்கும் போது போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது உள்ளுக்குள்ளே. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பங்கில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மினி மார்ட் இருக்கும், மினி சூப்பர் மார்க்கெட்டே இருக்கும். அதே போல் ஏடிஎம் இருக்கும். அதே போல் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், டாய்லெட் அப்படின்னு எல்லா வசதியுமே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் அப்படியே நடந்து ஹைவே வந்துட்டோம். இதுதான் வந்து ஹைவே. இது கீழே அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கோலாலம்பூர் போயிடலாம். இந்த ரைட் சைடு போனோம் அப்படின்னா அப்படியே வந்து கெந்திங் மேலே ஏறுறது. இந்த பில்டிங் தான் வந்து விஸ்தா அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கேயே ரூம் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வர்றீங்கன்னா இங்கேயே ரூம் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம போட்டிருந்த ரூம் வந்து விலை கம்மி, 100 வெள்ளி தான் ஃபேமிலி ரூமு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வெள்ளிக்கு மேலே இருக்கும். ஆனால் என்ன, இது ரோட்டுக்கு மேலே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பனிமூட்டமாக தெரியலாம், ஏன்னா இது வந்து சுற்றி பனியாக தான் இருக்குது, நல்லா குழுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் விஸ்தா. அந்த அதுக்கு கீழே உள்ள இடங்கள் கார் பார்க்கிங்கு. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு வெளிநாடு சுற்றுலா போகணும் அப்படின்னா முதல்ல மலேசியா வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
சுற்றி பார்க்கவும் அழகாக இருக்கும். சாப்பாடு நம்ம சாப்பாடு கிடைக்கும். அதே போல் நம்ம தமிழ் மக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்துருக்கிறது தான் இந்த விஸ்தா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. நம்ம திரும்ப வந்து அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இதோட வந்து இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து மேலே போனீங்கன்னா இங்கே கெந்திங் மேலே ஏறுறதுக்கு உண்டான ஆர்ச். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கெந்திங் ஏரியா தான். இது வந்து ஃபுல்லாமே ஊர். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கார்லாம் வருதுல்ல, இதெல்லாம் வந்து கேலுக்கு கோலாலம்பூருக்கு போகிறது. அந்த சைடு போகிறது எல்லாமே வந்து கெந்திங்க்கு போகிறது. ரோடெல்லாம் பாருங்கள், ஒரு மலைப்பகுதியில் ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் இறங்குனீங்கன்னா இந்த பெட்ரோனாஸ் இருக்கும் பார்த்துங்க. இதான் வந்து ஜாலான் பெருமாய் ஏரியா. நாம் தங்கியிருந்தது இந்த ஹோட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட் இருக்குது. நம்ம இருந்தது சுவிஸ் கார்டன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது. இந்த பாருங்கள், அடகு கடை எப்படி தமிழில் விடுறது பார்த்தீங்களா? அடகு கடை, பச்சாக் கடை. பச்சாக்குன்னா அடகு. மலேசியாவில் உள்ள இந்த ரோடு வசதிகளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் பாருங்கள், இப்போ வண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு இது ஒரு ரோடு. இது வந்து பார்க்கிங்கு. இதை தாண்டி அந்த சைடு தான் கடைகள். இப்போ இந்த பார்க்கிங்கை காரை போட்டுட்டு மக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கேயும் மக்கள் நடந்து போகலாம். இந்த கடையை ஒட்டி மக்கள் நடந்து போகலாம். எப்படி ஒரு செட்டப் பார்த்தீங்களா? மக்கள் நடந்து போகிறதுக்கு, கார் பார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாகனங்கள் போகிறதுக்கு. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ஹைவே வந்து அந்த சைடு இருக்குது. அது ஹைவே. ஸோ ஒரு ஏரியா வந்து பிரிக்கும் போது, ஒரு ஏரியா ரெடி பண்ணும் போது சகல வசதியோடு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இந்தியாவிலும் இதே மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே நம்பையிலே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெந்திங் போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஏரியாவை சுற்றி பார்த்தோம், ஜாலான் பெருமாய். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரூம் போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், விலை கம்மி. இதுக்கு மேலே போனீங்கன்னா எல்லாமே விலை கூட. அதனால தான் இந்த இடத்த நம்ம காமிச்சோம். சுற்றுலா வர்ற மக்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் மலேசியாவில் எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து சுற்றுலா பண்ணணும் அப்படின்னா ஏஐபி டூர் ட்ராவல் பேக்கேஜை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் மலேசியாவை சுற்றி பார்க்கணும், அல்லது மலேசியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் சூப்பரான பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கீழே நம்பர் இருக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பேக்கேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அழகாக வந்து சுற்றி பார்க்கலாம். கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.